நாம் நமது வீடியோவில் பாரம்பரியமான முறையில் வெள்ளை சோள சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ருசியும் நார் சத்தும் இருக்கிற இந்த வெள்ளை சோள சாதத்தை டயட் இருக்கிறவங்களும் சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். பாரம்பரியமான முறையில் இந்த வெள்ளை சோள சாதம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. இப்போ 250 கிராம் அளவுள்ள மெஷர்மெண்ட் கப்பில் 3 கப்பு அளவுக்கு வெள்ளை சோளம் அளந்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ சாதம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சோளத்தோட அளவை கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கலாம். நம்ம சோளத்தை 3லிருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 4 முறை கழுவும் போது தான் அதில் உள்ள தூசிகள் மற்றும் அழுக்குகள் முழுமையாக நீங்கும். நன்றாக கழுவிய பிறகு தண்ணீரை வடிச்சிட்டு சோளம் முழுகும் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். நாம் சோளத்தில் இருக்கிற பொட்டை எடுக்கணும். அதுக்காக என்ன செய்யலான்னு பார்க்கலாம். சோளத்தில் இருக்கிற பொட்டை எடுக்கணுன்னா நாம் சோளத்தை 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். இப்பொழுது நாம் சோளம் ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. மூடியை நம்ம திறந்துக்கலாம். பாருங்கள், சோளம் நன்கு ஊறி மணிமணியாக எவ்வளோ பெருசாக இருக்குது. அது நாம் சோளம் ஊற வச்ச தண்ணீரை வடிகட்டுறதுக்கு ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம். அது நாம் ஊற வச்ச சோளத்தில் உள்ள தண்ணீர் முழுவதையும் ஒரு சொட்டு கூட இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சோளத்தில் உள்ள தண்ணீர் முழுவதையும் இந்த அளவுக்கு சுத்தமாக வடித்து எடுத்தாச்சு. வடித்த சோளத்தை ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றி நல்லா பரவலாக தொலைவி விட்டுக்கலாம். சோளத்தை அதிகமாக காய விடக்கூடாது. அதில் ஓரளவுக்கு ஈரம் இருக்க வேணும். அது சோளம் பொட்டு எடுக்கும் பக்குவத்திற்கு உலர்ந்து விட்டது. இதுதான் சரியான பதம். சோளம் பொட்டு எடுக்கிறதுக்காக நடுத்தர அளவுள்ள மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். நாம் 750 கிராம் சோளம் எடுத்திருப்பதால் மொத்தமாக மிக்சியில் சேர்க்காமல் 3 to 4 முறைகளாக சேர்த்து கொள்ளலாம். நாம் மிக்சி ஜாரில் 3/4 பாகம் வரை மட்டும் சோளம் சேர்த்து கொள்ளலாம். நாம் இப்போ மிக்சி ஜாரை மூடி வச்சு பல்ஸ் மோடில் லேசாக சுற்றி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரை தொடர்ந்து ஓட விடாமல் விட்டு விட்டு 2 அல்லது 3 முறை மட்டும் சுற்றினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொட்டு மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்தால் போதும். சோளம் அப்படியே முழுசாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு பவுடரை அரைச்சிடக்கூடாது. பார்த்திங்கன்னா நம்ம 750 கிராம் சோளத்தையும் அதே மாதிரி பிரித்து பல்ஸ் மோடில் போட்டு தயார் பண்ணியாச்சு. இப்போ அது ஒரு பெரிய தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் இருக்கிற தவிடை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக ஒரு முறம் எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்த சோளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முறத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், முறத்தை பயன்படுத்தி இந்த முறையில் தான் சோளத்தில் உள்ள தவிட்டை சுத்தமாக நீக்க வேணும். சோளம் முறத்தை பயன்படுத்தி எடுத்துக்கொண்ட சோளம் முழுவதும் தவிட சுத்தமாக நீக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தவிடு நீக்கி சுத்தப்படுத்தப்பட்ட வெள்ளை சோளத்தை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தவிடு நீக்கி சுத்தப்படுத்தப்பட்ட சோளத்தை நம்ம கொரகரப்பாக அரைக்கணும். அதுக்காக ஒரு நடுத்தர அளவுள்ள மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம தவிடு எடுத்து சுத்தம் செஞ்ச சோளத்தை மிக்சி ஜாரில் 3/4 பாகம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மிக்சி ஜாரை மூடி வச்சு சோளத்தை நன்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். சோளத்தை இந்த அளவுக்கு மட்டும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். சோளத்தை இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைக்கும் போது தான் சாதம் வெந்து மலர்ந்து வரும். அப்போது தான் உருண்டை விடுத்து சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும். நாம் அரைச்சி வச்ச சோளப்பொடி முழுவதையும் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம சோள சாதத்தை குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் சரியான அளவுகளுடன் எப்படி செய்வது என்று பார்க்கலாங்களா? பெரிய பெரிய கடைகளில் தவிடு நீக்கிய சோளம் கிடைக்கிது. தேவைப்பட்டால் வாங்கி செஞ்சுக்கலாம். சோள சாதம் செய்ய வசதியாக ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கலாம். 1 கப் அரைத்த சோளத்திற்கு சரியான அளவில், அதாவது 3/4 கப் தண்ணீர் ஊற்றிக்கலாம். 1 கப் சோளத்திற்கு 3/4 பங்கு வீதம் மொத்தம் 12 கப் தண்ணீரை அளந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். ஊற்றிய பிறகு அடுப்பை பற்ற வச்சு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கரில் தண்ணீரை ஊற்றிட்டு அதை நல்லா சூடாக்கிக்கலாம். தண்ணீரை மிதமாக சூடாக்கிக்கிட்டால் போதும், கொதிக்க விடக்கூடாது. சோளம் சேர்க்கும்போது அதிக சூடான தண்ணியில் சேர்த்தா கட்டி தட்ட வாய்ப்புள்ளது. நீர் இப்பொழுது ஓரளவு சூடாகி வந்துடுச்சு. நாம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற சோளத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படியே விட்டோம்னா கட்டி வந்துடும். நம்ம ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சோளத்தையும் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் வராமல் எல்லா பக்கமும் சீராக தொடர்ந்து கலந்து விட்டுக்கலாம். சிறு கட்டி கூட இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா சீராக கலந்து வந்துருச்சு. அது 3வது முறையாக மீதி உள்ள அரைத்த சோளம் முழுவதையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
சோளம் சேர்க்கும்போது நல்லா தூவி விட்ட மாதிரி சேர்க்கணும். ஒரே பக்கமாக நம்ம சேர்க்கக்கூடாது. சோளம் சேர்த்த பிறகு கைவிடாமல் கவனமாக கட்டி தட்டாமல் நன்கு கலந்து கொள்ளலாம். கலந்து விட்டால்தான் கட்டிகள் தட்டாமல் நல்ல சீரான பதத்தில் வரும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு 5 நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதத்தை நல்லா வேக விட்டு அடிப்பிடிக்காமல் இருக்க கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போதுதான் சோள சாதம் கட்டிப்படாமல் அடுப்பிடிக்காமல் நல்லா குலைவாக வெந்து வரும். பாருங்க, நாம் சேர்த்த தண்ணீரோட அளவு மிக சரியாக இருக்குது. இதுதான் சரியான அளவு. சாதம் 3/4 பதத்துக்கு கட்டிகள் இல்லாமலும் அடிப்பிடிக்காமலும் நல்லா வெந்து வந்துருச்சு. எவ்வளோ பதமாக இருக்குது. இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சு 3 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இது சாதம் 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த அளவுக்கு வெந்தாலே இப்போதைக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு 5 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் சாதம் குலைவாக மென்மையாக வெந்து வரும். இப்போ குக்கரை மூடி வச்சு உடனே வெயிட் போட்டுறாதீங்க. ஆவி மேலே நன்கு வந்த பிறகு வெயிட் போடலாம். அதுதான் சரியான முறை. ஆவி நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் வெயிட் போட்டுக்கலாம். இனி 5 விசில் வரும் வரைக்கும் காத்திருக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அந்த அழுத்தம் ப்ரெஷர் குறையட்டும். இப்போ ப்ரெஷர் முழுவதும் நல்லா குறைஞ்சிருச்சு. நம்ம குக்கரை மூடியை திறந்து பார்க்கலாம். வாசம் ரொம்ப பிரமாதமாகவே இருக்குது. பாருங்களேன், நம்ம சோள சாதம் எந்த அளவுக்கு சாப்பிட்டா நல்ல மணத்தோட வெண்ணெய் போல் வந்திருக்கு. சாதத்தை நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், சாதம் சிறிது கூட அடிப்பிடிக்கலை. நிறைந்த ஆரோக்கியமான சோள சாதம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம் ஆடைபடியாமல் இருக்க தண்ணீரை கையில் நினச்சி லேசாக அழுத்தி விட்டுக்கலாம். சாதத்தை நான் 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடலை. ஆனால் சாதம் உலர்ந்து போகாமல் அப்படியே உள்ளது. கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும். அதுக்காக 10 நிமிஷம் நல்லா ஆற விடலாம். 10 நிமிடம் ஆறின பிறகு சாதம் கெட்டியாகி உருண்டை பிடிக்கும் பக்குவம் வந்துவிட்டது. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றிக்கலாம். பிறகு ஒரு கரண்டியை தண்ணீரில் நனைச்சிக்கலாம். உருண்டை எவ்வளவு பெருசு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய கரண்டியாக எடுத்துக்குங்க. நனைச்சி சாதத்தை எடுக்கும்போது தான் சாதம் கரண்டியில் ஒட்டாமல் வரும். ஆறின சாதத்தை நாம் கரண்டியில் எடுத்து உருண்டை செஞ்சுக்கலாம். உருண்டை பிடிக்கிற பக்குவத்தில் இருக்கிறதுனால ஒரு கரண்டியில் எடுத்து ஒரு இலை அல்லது ஒரு தட்டு வச்சு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். போல் நம்ம செஞ்ச சாதத்தை முழுசும் உருண்டைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம். சோள சாதத்தில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால செரிமானத்துக்கு மிகவும் நல்லது. உடலுக்கு உடனடி ஆற்றல் தருவதோடு உடல் எடையை குறைக்க உதவுகிறது. சாதத்து கூட மட்டன், சிக்கன், மீன் குழம்பு வகைகள், புளிக்குழம்பு வகைகள், பருப்பு குழம்பு வகைகள், தக்காளி கடையல், நிலக்கடலை சட்னி, புளிச்சக்கீரை, இது அற்புதமாக இருக்குங்க. முறை இந்த வெள்ளை சோள சாதத்தை செஞ்சு சாப்பிடும்போது மீண்டும் மீண்டும் விடாமல் செஞ்சு சாப்பிடுவீங்க. வெள்ளை சோள சாதத்தின் செய்முறை விளக்கம் எப்படி உள்ளது என்று உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா?